வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயலானது வலுவிழந்தது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்ப எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையிலேயே நிலை கொண்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வெறும் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இப்ப இந்த சுழற்சியானது நிலை கொண்டிருக்கு. நேற்று இந்த சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் வெற்று சுழற்சியாக இருந்தது. காற்றுல ஈரப்பதம் இல்லாததுனால நம்மளுடைய தமிழகத்துக்கு பெரிதளவுல இது மழையை கொடுக்கல. ஆனா இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுழற்சியானது ஈரப்பதம் மிகுந்த காற்றின் காரணமாக மழை மேகங்களை கொண்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே மழை மேகங்கள் தான். இந்த மழை மேகங்கள் நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி நகர நம்மளுடைய தமிழகத்துக்கு மழை இருக்கும். குறிப்பா சொல்ல போனா சென்னைக்கு மிக அருகாமையில இது இருக்கிறதுனாலையும் சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை இருந்துட்டு இருந்துச்சு. காலையில இருந்து பல்வேறு இடங்கள்ல கனமழை பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மிக கனமழை பெய்யறதுக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுழற்சி மிக அருகாமையில் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நம்மளுடைய சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கொஞ்சம் டைரக்டாவே எக்ஸ்ட்ரா ஃபார்மேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல 12 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அதனாலேயே ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிறது வடகிழக்கு பருவமழை என்பதாலும் கூட இந்த ஏர் சர்க்குலேஷன், ஏர் ஃபார்மேஷன் அப்படின்றது தமிழகத்துக்கு கொஞ்சம் அதிக அளவுல வருது, மேற்கொண்டு இந்த சுழற்சியின் தாக்கத்தினாலும். அதனாலேயே இப்ப நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லி எடுக்கும்போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்னமும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிதளவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதமான மழையும் லேசான மழையும் டெல்டா மாவட்டங்கள்ல பெய்யும். அதே போல வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் இங்க நம்ம பார்க்கலாம். இந்த ஏர் ரொட்டேஷன் அப்படின்றது உள் தமிழகத்துக்கும் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதனாலேயே திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பொழிவு இன்னைக்கு தினம் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனா லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உள் தமிழகத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் இருக்கும். அதே போல ராமநாதபுரத்திலையும் இன்றைய தினத்துல ஒரு லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. மதுரை, சேலம் மாவட்டத்துல சில பகுதிகளில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்துல கேடிசிசி ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. இந்த நிலை சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இன்னும் 2 நாட்களுக்கு இந்த மழை அப்படியே நீடிக்கும்னு சொல்லலாம். இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் தாக்கம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, அடுத்த 12 மணி நேரத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க.